நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் நலம், உற்சாகமா இருக்கிறேன். அது எப்படிப்பா இல்லாம இருக்கும்? இந்த கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியோட இந்த தளம் அப்படிப்பட்ட வைப் நிறைந்து இருக்கும் இல்லையா? சோ அந்த வைப் அப்படியே இறை மக்களுக்கும் கடத்தி இல்லாம கதையின் வழியா கண்டிப்பா. ஸோ ஒவ்வொரு நாள் உற்சாகமா இருக்கிறேன்னு சொல்றேன். ரீசெண்டா ஒரு அம்மா சொன்னாங்க, அதே கடவுள் வணக்கத்துல கல்பனா வணக்கம் சொன்னா மட்டும் இறுக்கமா நீங்க வணக்கம் சொல்றீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலா தெரியல, ஃபேஸ் எனக்கு அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. அதனால தான் உற்சாகமா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு டக்குனு அந்த அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. உற்சாகமா தான் உண்மையிலே இருக்கிறேன் எப்பவும் போல. சரி சரி. ஓகே, சிறப்பா இன்னைக்கு நாள் நமக்கு தொடங்கி இருக்குது. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவிக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு குறிப்பிட்ட நடிகரோட திரைப்படத்தை பார்க்கணும்னு சொல்லி. அப்போ அவளுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே அந்த நிச்சயிக்கப்பட்ட நேரத்துல போன்ல எல்லாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசுறப்ப பிடிச்ச ஹீரோ யார், ஹீரோயின் எல்லாம் பேசலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ திருமணமான புதுத்துல அந்த நடிகர் நடிச்ச திரைப்படம் ஒண்ணு என்னாகுது, வெளிவருது. அப்ப கணவருக்கு ரொம்ப ஆசை, ஆஹா மனைவிக்கு பிடித்தமான ஒரு நடிகருடைய திரைப்படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லாட்டினாலும் எப்படியாவது என்ன பண்ணிடணும், கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி சின்ன பண்ண மாதிரி டிக்கெட்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்து சஸ்பென்ஸா என்ன பண்றாரு, மனைவியை படத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு வாமா வெளியே அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சும்மா கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு தேட்டருக்கு போனா அந்த மனைவிக்கு பயங்கர ஷாக்கு. ஆஹா, நம்ம கணவர் என்ன பண்ணாருப்பா, நம்மள இப்படி திரைப்படத்துக்கு கூட்டு வந்திருக்கிறாரு, கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அம்மா காலையில இருந்து சரியான தலைவலி. இங்க சொல்லவும் இல்லை, வெளியே தானே போயிட்டு வரோம்னு சொல்றாரு, படத்துக்கும் சொல்ல. சரி உள்ள வந்தாச்சு தேட்டருக்குள்ள உட்காந்து படம் பார்க்க அந்த சவுண்டுக்கு அதுக்கும் அந்த அம்மாவுக்கு தலைவலி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த கணவர்கிட்ட சொல்லுது, காலையில இருந்து சொல்ல நினைச்சேன், பயங்கர தலைவலி, படம் பார்க்க முடியல, பேசாம வீட்டுக்கு போயிடலாம்னா. இவருக்கு எப்படி இருக்கும், கஷ்டப்பட்டு மனைவியை சர்ப்ரைஸ் பண்ணணும், ஆனந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்ணி டிக்கெட்லாம் எடுத்து என்ன பண்ணி தேட்டருக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சா தலைவலிக்குன்னு சொல்லுது. படமும் நல்லா இருக்குது, இவருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ பிடிச்சோன்னே பார்க்குறாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இல்லை ரொம்ப ஹெவியாகுதுன்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணா, சரி நான் வெளியே போய் மாத்திரை என்ன பண்ணியிருந்தேன் வாங்கிட்டு வந்துருந்தேன்னு சொல்லி வெளியே வந்து அங்கே கேன்டீனில் இருக்கு அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டு மாத்திரை இருந்தால் கொடுங்க, தலைவலி டேப்லெட்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து இருட்டுக்குள்ள வரார். வந்துட்டு இந்த அம்மா இந்த மாத்திரையை போட்டு போய் தலைவலி என்ன சரியா போயிடும். இந்த அம்மா மாத்திரையை போட்டுட்டு பார்த்து தலைவலி கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் திருப்தியா படம் பார்த்துட்டு மகிழ்ச்சியா என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க, இரவு உறங்குறாங்க. மறுநாள் காலையில் என்ன பண்றாரு, வேலைக்கு போறப்ப நான் ஈவினிங் தானே அந்த சட்டையை போட்டோம். காலை ஆண்களோட பழக்கமே அதுதான். எப்பவுமே ஒரு சட்டை என்ன ஒரு 5 நிமிஷம் போட்டுருவோம், சரி திரும்ப அந்த நாள் ஃபுல்லா போட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சட்டையை போட்டுட்டு பட்டன் போட்டு பைக்கில் தொலை பார்க்குற, பைக்கில் மாத்திரை கிடக்குது, பையில மாத்திரை இருக்கு, தலைவலி மாத்திரை. இவர் என்னடா நேற்று நைட்டு தானே தலைவலி மாத்திரை கொடுத்து அவளும் தலைவலி மாத்திரை போட்டுட்டு சரியாயிருச்சுன்னு சொன்னாலே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொரு பட்டனா போட்டு வரப்போ பார்த்தா ஒரு பட்டன் இல்லை. அப்பதான் யோசிச்சிருக்காரு, வண்டியில போறப்ப ஒரு பட்டன் என்ன இருக்கு, பிஞ்சு போயிருந்திருக்கு, அதை தூக்கி பாக்கெட்ல போட்டுருந்திருக்காரு. இருட்டுக்குள்ள மாத்திரைக்கு வேலை என்ன பண்றாரு, பட்டனை தூக்கி அந்த பட்டனை சாப்பிட்டு அந்த நமக்கு தலைவலியும் சரியா போயிடுச்சு. காரணம் என்னன்னா நம்பிக்கை. சோ எதை சாப்பிடுறோம், இது எனக்கு தலைவலியை சரி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இருந்தா எல்லாமே நலமாகும். சிறப்பான கதை ஜோ. இந்த ஒரு சிறப்பான கதையோடவே நம்ம இந்த நாளை ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலி தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, நம்பிக்கை அதுதான் வந்து அடித்தளம் இல்லையா எல்லாருக்குமே. அந்த இடத்துல அவர் அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்திருந்தாருன்னா ஒரேடியா போயிருந்தேன் என்ன பண்ணிருக்கிறது எனக்கு அது சடனா தோணுச்சு. இருந்தாலும் அந்த ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது அந்த உறவும் வந்து ஆழமாக வலுப்பெறும் அப்படின்றத அந்த கதையின் வழியா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாள் இந்த தலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? ஸோ அந்த பார்த்த கடகத்துல இருந்தா இன்னைக்கான சிந்தனை அப்படிங்கிறது காத்திருக்கிறது. என்னன்னு கேட்டால் நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை கிடையாது, அந்த திரைப்படம். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். மாதா தொலைக்காட்சியில் அதுவும் காலையில் 7 மணிக்கு கடவுள் வணக்க நிகழ்ச்சியில் உட்காந்துட்டு திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு பேச போறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அது நம்முள் ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் என்ன அதைத்தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் திரைப்படம் பார்ப்பதே குற்றம், திரைப்படம் பார்ப்பதே பாவம் அப்படிங்கிறது மத்தியில் இன்னைக்கு நாம் இத்தகைய ஊடகங்களின் வாயிலாக கூட நற்செய்தி அறிவிப்பு பணி செய்ய முடியும். இறைவனுடைய படைப்புல எதுவுமே வீணானது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்திற்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு நகர்ந்து வந்திருக்கிறோம். 2003 இல்லை 2004 அந்த ஆண்டுகள்ல வெளிவந்த த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பாடுகள். அது வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த அப்படியே மறிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் நிறைய வந்திருக்குது. அது ஹாலிவுட் மூவிஸா இருக்கலாம், இல்லை தமிழ் திரைப்படங்களாக இருக்கலாம், என்ன வருது. ஆனா அவருடைய பாடுகளுக்கு எனவே முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு 3 மணி நேர திரைப்படம் அப்படின்னா அப்ப எப்படியெல்லாம் கசையால் அடித்திருப்பார்கள். இப்ப அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்த பிறகுதான் சில நேரங்கள் சில அருட்தந்தையருடைய பிரசங்கங்கள் கேட்கும். அது குறிப்பாக மறைந்த அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களோடு ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் போது இந்த 40 கசையடி அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்துல என்ன பண்றோம் வாசிக்கிறோம். அவருக்கு வந்து 40 கசையடி கொடுத்து அவர் என்ன பண்ண சொல்லிட்டாங்க, அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் சொல்றாரு அந்த எக்ஸ்பிளனேஷன்ல அவங்க 40 தான் அடிச்சாங்கிற கணக்கே கிடையாது. 1 2 3 அடிச்சுட்டு இருப்பாங்க, திரும்ப 10 வரைக்கும் வந்து திரும்ப 1 2 3 என்ன பண்ணுவாங்க எண்ணுவாங்க. அப்ப 40 அடிதான் விழுந்துச்சான்னு கேட்டா நிச்சயமாக 40 அடி இல்லை, அதுக்கு மேலே என்ன பண்ணிருக்கும் விழுந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து யாரையும் அதை நிர்வகிப்பதற்கோ அதை மானிட்டர் பண்றதுக்கோ ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற வரலாற்று தரவுகளை சொல்லும் போதெல்லாம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படிலாம் அடி விழுந்திருக்குங்கிறத என்ன பண்ணிக்க முடியுது, நம்மளால கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியுது. ஸோ அப்போ அந்த இவ்வளோ பெரிய தாக்கத்தை என்ன பண்ணும் திரைப்படம் ஏற்படுத்தும். அந்த வகையில் ஒரு நல்ல திரைப்படம் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்? முதல் விஷயம் எமோஷனல் பாண்ட். ஒரு திரைப்படத்திற்கும் எனக்குமான பாண்ட். இப்போ உங்களுக்கான தமிழ் திரைப்படம் என்ன ஒரு பட்டியல் போடுங்கன்னு சொன்னா நீங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்க, நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன், எல்லாரும் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு திரைப்படமும் நமக்கு கூட ஒரு எமோஷனல் பாண்ட் என்ன பண்ணிருக்கும், கிரியேட் பண்ணிருக்கும். இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டர் முன்னாள் கேப்டன் கூல் MS டோனி எல்லாருக்கும் பிடிக்கிறது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை பத்தி வெளிவந்த அந்த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் MS டோனி. அந்த திரைப்படத்துல அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் அந்த நிலைக்கு வந்தாரு, வருவதற்கு அவர் கஷ்டப்பட்ட தருணங்கள் என்ன, எல்லாரையும் போல அவருக்கான ஒரு கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைச்சது. அந்த கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைச்சதுனால அவருக்கான ஒரு வேலை கிடைச்சது. அதுதான் அவங்க ஃபேமிலி எதிர்பார்த்தது. இந்த டீம்ல விளையாண்டானா அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க, கிடைச்சிருச்சு. அதோட அவர் என்ன பண்ணல, ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அதை தாண்டி அடுத்து அந்த வேலையை திறந்துட்டு தன்னுடைய கனவை நோக்கி என்ன பண்ணாரு, போனாரு. இன்னைக்கு ஏராளமான இளைஞர்கள் அவருக்கு ஒரு ரோல் மாடல் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு செய்யறாங்க. அப்போ அந்த திரைப்படம் அது வரைக்கும் அவரை பத்தி நம்ம கேட்டிருந்தாலோ சொல்லியிருந்தாலோ இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. அப்போ அந்த ஒரு திரைப்படம் அந்த ரீச் என்ன பண்ணிருக்குது, கொடுத்திருக்கிறது. ஸோ அப்போ அது போல இந்த திரைப்படங்கள் எமோஷனல் பாண்டை கிரியேட் பண்ணுச்சுன்னா அது நிச்சயமாக நல்ல திரைப்படமாக இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி பல தாக்கங்களை பல திரைப்படங்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்காதுலாம் என்னென்னன்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர்.
உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவா எனக்கு பதிலளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 102. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, துன்பத்திலே வேதனையிலே இருக்கக்கூடியவர் ஒருவர் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை எழுப்புவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எத்தகைய ஒரு விண்ணப்பம் அது! இந்த திருப்பாடல் 2 பகுதிகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு விண்ணப்பம், கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கக்கூடியவர் எழுப்பக்கூடிய ஒரு விண்ணப்பம். இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எந்த விதத்தில் நமக்கு நன்மை தனத்தை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை பற்றி விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே எனது மன்றாட்டை கேளும், என் கூக்குரல் உம்மை அடையட்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். ஆக தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் அவர் எழுப்புகிறார். ஆண்டவரே எனது குரலுக்கு செவி கொடும், நான் சொல்வதை நீ தயவு கூர்ந்து கேளும் என்று அவரிடத்திலே இரக்கத்தோடு கவலையோடு துன்பத்தோடு அங்கே அவர் அந்த விண்ணப்பத்தை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். மேலுமாக திருப்பாடல் ஆசிரியர் தொடர்ந்து கூறுகிறார், எனது துன்ப நாளில் உமது முகத்தை என்னிடமிருந்து மறைத்து விடாதேயும், எனக்கு செவி கொடுத்தருளும், நான் கூப்பிடும் நாளில் விரைவாக எனக்கு பதிலளித்தருளும். அருமையான வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரே உமது முகத்தை என்னிடமிருந்து மறைத்து கொள்ளாதீர்கள், ஏனென்றால் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனது குரலை நீர் தயவு கூர்ந்து செவி கொடும், மேலும் நான் கூப்பிடக்கூடிய அந்த நாளிலே விரைவாக எனக்கு பதிலை தந்தருளும். மேலுமாக தொடர்ந்து அவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகள் ஒரு துன்புற்ற ஒருவனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய இறைவன் மனமோந்து முன் வருகிறார். இதோ நீ எனது பிள்ளையாக இருக்கிறீர், நீர் என்னிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீர், அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்ற நானே உன்னை நோக்கி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த துன்பப்படக்கூடிய அந்த ஊழியரை நோக்கி அவர் வருகிறார். தனது வார்த்தைகளை அவர் உதிர்க்கிறார். அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் தூய உயரத்திலிருந்து நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் விண்ணகத்திலிருந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நமது வேண்டுதல்களை கேட்கக்கூடியவராக, நம்மை கூர்ந்து கவனிக்கக்கூடியவராக ஆண்டவர் தாமே இருக்கிறார். விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் பூமிக்கு வந்து நமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் இருக்கிறார். விண்ணிலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். மன்னகம் வந்து நமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் நமது தந்தையானவர் இருக்கிறார். ஆதரவற்றோரின் மன்றாட்டை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களின் வேண்டுதலை அவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. சிறையில் இருப்போரின் நெடும் குமரலை கேட்கவும் மரண தண்டனைக்கு ஆளானவர்களை விடுவிக்கவும் ஆண்டவர் இதோ அன்பு செய்கிறார், இதோ இறங்கி வருகிறார். நம்மை தேற்றக்கூடியவராக ஆண்டவர் தாமே இருந்து கொண்டிருக்கிறார். ஆக விண்ணகம் இருந்து நம்மை நோக்கி அவர் இறங்கி வருகிறார். மன்னகம் வந்து நமது தேவைகளை அவர் கண்ணோக்குகின்றார். ஆதரவு அற்றோரின் மன்றாட்டுகளை அவர் கவனிக்கின்றார். அவர்களின் வேண்டுதல்களை அவர் புறக்கணிப்பதில்லை. சிறையில் இருப்போர்களை அவர் சென்று பார்க்கிறார். அவர்கள் தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆக விண்ணப்பத்தை எழுப்பக்கூடிய ஒருவர், ஆண்டவரே எனது குரலுக்கு செவிசாயும் என்று கேட்கிறார். இதோ இறைவன் விண்ணகம் இருந்து மன்னகம் வந்து அவரது குரலை கேட்டு அவர்களுக்கு தேவையானதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, துன்பப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்கள் இதோ அடிமைகளாக அவர்கள் இழுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது அவர்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் பறி போகிறது. அவர்கள் வழிபட்டு வந்த அந்த ஆலயமும் இடிக்கப்படுகிறது. இத்தகைய கவலைகளோடு இருக்கக்கூடிய
அந்த மக்கள் தான் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். எங்களது குரலை கேட்டருளும், எங்களது தேவைகளை நீர்தாமை நிறைவேற்றி தந்துருளும் என்று. அப்பொழுதுதான் திருப்பாடல் ஆசிரியர் அந்த மக்களை மையப்படுத்தியவராக அவர்களது தேவைகளை தனது தேவையாக ஆண்டவர் முன்பாக, இதோ நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், நீர் எமது குரலுக்கு செவிசாய் தருளும், நீர் அன்பு மிக்கவர், அமைதி மிகுந்தவர், எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர், எல்லாம் நிறைந்தவராக இருக்கக்கூடிய நீர் எங்கிறது குரலுக்கு செவி சாய் தருளும், எங்களை விட்டு நீர் விலகி விடாதேயும், உமது செவிகளை நீ அடைத்து கொள்ளாதேயும், ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீர், உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், எங்களோடு வந்து தங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களது தேவைகளை நிறைவேற்றி தந்துருளும் என்று உன்னதமான ஒரு விண்ணப்பத்தை தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி எழுப்புகிறார். இதோ அன்புக்குரியவர்களே, நாமும் இறைவனை நோக்கி இத்தகைய வேண்டுதல்களை எழுப்புவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார், அவர் தனது செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். இதோ எனது மகன் என்னை நோக்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறான், அவனது குரலை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி தனது 2 காதுகளையும் விரித்தவராய் நமது தேவைகளை ஆண்டவர் தாமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதோ நமது தேவைகளை ஆண்டவரது பாதத்தில் எடுத்து வைப்போம். நம்மை நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாக. அன்பு இறைவாம், துன்பத்தில் நாங்கள் உம்மை நாடவும், தாழ்மையான ஜெபத்தை உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பவும் எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த நல்ல நாளிலே நீர்தாமே எங்களது ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க கூடியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீர்தாமை ஆறுதலாக இருந்தருளும், எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த நல்ல நாளையும் இந்த நல்ல நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் முதன்முறையாக திரைப்படங்கள், அதுவும் ஒரு நல்ல திரைப்படம் ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம சில திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரப்போ நம்ம லைஃப் இதுக்கப்புறம் இப்படி இருந்துடாது, இதுக்கப்புறம் நம்ம ஒரு லெவலுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறாரு, சின்ன வயசுலேருந்தே பல அவமானங்களையும் அவதூறுகளையும் வந்து ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு டேர்ன் ஓவர் ஆகுது, அதுக்கு அப்படியே டேர்ன் ஆகி அவரோட லைஃபே வந்து வேற இதுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுக்கு சில இதெல்லாம் வந்து செயல்லாம் வந்து அவர் செஞ்சிருப்பாரு. ஸோ அப்போ இப்படிலாம் செஞ்சா நம்மளுடைய லைஃபும் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் வந்து இந்த திரைப்படங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா. ஏன்னா நிறைய திரைப்படங்கள் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக, உன்னால செய்ய முடியும் அப்படின்னு சாதிப்பதற்கு வழிகாட்டுவதாக என்ன பண்ணுகிறது. ஸோ அதுதான் நல்ல திரைப்படங்கள். ஒரு சீரியல் கில்லர், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் வந்து ஏன் இத்தனை கொலைகள் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தப்போ அவர் ஒரு திரைப்படத்தின் பேரை குறிப்பிட்டு இந்த திரைப்படம் பார்த்தனால தான் எனக்கு இப்படி கொலை சின்ன தோணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ நல்ல திரைப்படம் நல்ல விளைவுகளை என்ன பண்ணும், ஏற்படுத்தும், நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் சிறந்த திரைப்படங்கள். அதிலிருந்து தான் என்ன பண்ணணும், பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கு மாறா கத்துக்குவேன் அப்படின்னு கேட்டா அவருக்கு என்ன முடிவு ஏற்பட்டதோ அதே முடிவு தான் நமக்கும் ஏற்படும். இன்னும் என்னென்ன கற்றுக்கொள்ள போகின்றது தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 24. புனித ஸ்வீடன் கேத்ரீன். ஸ்வீடன் நாட்டில் இறைபக்தியோடு வாழ்ந்த வுல்ஃப்குட் மார்சோன் பிரிஜிட் பெற்றோருக்கு கிபி 1331 பிறந்தார் கேத்ரீன். ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்த இவர் தன் 13வது வயதில் அரச குடும்பத்தை சேர்ந்த எக்கார்ட் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிபி 1350 தன் கணவரை இழந்த கேத்ரீன் ரோமை நகரில் இறைவணிகளை செய்து துறவியாக வாழ்ந்த தன் தாயார் பிரிஜிட்டோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார். தன் தாயாரின் வழியினை பின்பற்றி துறவியான இவர் அவரோடு இணைந்து ஏழை மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். உரோமை மற்றும் ஸ்வீடன் நாடுகளில் துறவு மடங்களை நிறுவி நற்செய்தி பணிகளை செய்த
இவரது தாயார் பிரிஜிட் இறைப்பதம் அடைய கேத்ரின் தன் தாயார் நிறுவிய துறவு மடங்களுக்கு பொறுப்பேற்றார். தான் கற்றுக்கொண்ட ஆன்மீகத்தினை தன் சபை சகோதரிகளிடம் பகிர்ந்து கொண்ட இவர் புகழ்பெற்று விளங்கிய ஆன்மாவின் ஆறுதல் என்ற நூலினை எழுதினார். 14ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் நிலவிய சிக்கல்களை தீர்க்கும் தீர்ப்பாயத்தில் பங்கு பெற்று முக்கிய முடிவுகளை எடுத்த இவர் கிபி 1381ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார். அருட்சகோதரி கேத்ரின் கல்லறையில் வேண்டுபவர்களுக்கு புதுமைகள் நடைபெற கிபி 1484ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் இன்னோசென்ட் இவரை புனிதராக உயர்த்தி கருக்கலைப்பிற்கு எதிரான பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஸ்வீடன் கேத்ரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் கருவில் கலைக்கப்படுகின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புரிதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, திரைப்படங்களிலிருந்து நம்மால் நிறைய நல்ல செய்திகள் ஆகட்டும், நல்ல நன்மைகள் ஆகட்டும் பெற்றுக்கொள்ள முடியும், பல தாக்கங்கள் ஏற்படும் நமக்குள்ள அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா ஒரு நல்ல திரைப்படம் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல உத்வேகம் மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்க வேண்டும். நிறைய திரைப்படங்கள்ல அந்த திரைப்படத்துல அந்த மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷன் எதுல இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த திரைப்படத்துடைய அந்த கதை மெயினான விஷயம், அந்த கதையில அந்த காட்சி அமைப்பு அடுத்த ரெண்டாவது விஷயம், அந்த காட்சி அமைப்புக்கு வசனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த வசனம் தான் என்ன பண்ணும்னா அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், கொடுக்கும். சோ நிறைய திரைப்படங்கள் உதாரணம் என்ன பண்ணலாம், கோட் பண்ணலாம். இப்ப நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணான் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எல்லாருக்கும் தெரியும். அதுல அவர் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார், மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லி. ஆனா ஆக்சுவலா மன்னிப்புங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, ஒரு உருது சொல் அப்படிங்கிறது வேற விஷயம். பட் அந்த திரைப்படத்துல இறுதி காட்சியில் என்ன அப்படின்னா, அவர் நிறைய கொலைகள் செஞ்சிருப்பார். அதாவது நல்ல விஷயம், லஞ்சம் வாங்கினவங்களை என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் பகிரங்கமா அறிவிப்பு கொடுத்து அதை கொண்டிருப்பாரு. பட் இந்த கிளைமேக்ஸ்ல அவர் சட்டத்திற்கு உட்பட்டு அவர் கொலை செஞ்சிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணணும், அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இது ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சி அமைப்பை மாத்தி ஒருவேளை அவர் பிரச்சனைல நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணாருன்னு சொல்லி ஃப்ரீ பண்ணியிருந்தாங்கன்னா இது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸோ இப்போ அது கொடுக்கக்கூடிய ஒரு தாக்கம், நான் லஞ்சம் வாங்க கூடாது, ஒரு லஞ்சத்திற்கு எதிராக நான் என்ன பண்ணுவோம், செயல்பட வேண்டும். இதற்கு தவறுகள் இழைக்கின்ற போது தவறுக்கு எதிராக என்ன பண்ணுவோம், தட்டி கேட்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட பல இன்ஸ்பிரேஷன்ஸ், பல மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடிய பல திரைப்படங்கள் இன்றளவும் இருக்குது. இந்த ஷஷாங்க் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி, எப்பெல்லாம் வாழ்க்கை எனக்கு அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு அந்த ஒரு திரைப்படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எத்தகைய மனநிலையில இருந்தாலும் அதை ஒரு டக்குன்னு அந்த சேஞ்ச் என்ன பண்ணா நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். செய்யாத ஒரு குற்றம், அவங்க மனைவி இறந்துட்டாங்க, ஆனா அவர் கொலை செய்யல, ஆனா செய்யாத குற்றம், சிறைசாலைக்கு என்ன பண்றாரு, போறாரு. சந்தர்ப்ப சூழல் எல்லாமே இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி அவர் என்ன பண்ண ஜெயில தள்ளி அவரோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படி நிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஒரு கடத்துல லைஃப்ல என்ன ஆகுதுன்னா தெரிய வருது, உண்மையான கொலைகாரன் யாருன்னு அந்த ஜெயில இருக்கிற இடத்துல ஒரு நபரால் என்ன ஆகுது தெரிய வருது. இப்ப மேலதிகாரிட்ட போய் முறையிடுறாங்க, இவன் கொலைகாரன் இல்லை. எப்போ ஒரு 10-15 ஆண்டுகள் கழிச்சு என்ன ஆகுது தெரிய வருது. அப்போ ஒரு நம்பிக்கை பிறக்குது, ஓகே இதை உண்மையை போய் சொல்றப்ப நம்ம ரிலீஸ் ஆயிடலாம். அப்போ ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சியை நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போடுவாங்க. இப்ப திரும்பவும் அந்த நம்பிக்கை சுக்குனராயிருச்சு. ஆனா அந்த கிளைமாக்ஸ் பாக்குறப்போ தான் எல்லாருக்கும் லைஃப்ல எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி செகண்ட் அப்படிங்கிறத புரிய வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட திரைப்படங்களை தேடி கண்டுணர்கின்ற போது நமக்கான உத்வேகத்தையும் நமக்கான ஆற்றலையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல நல்ல திரைப்படங்கள் இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற ஜென் குரு லின் சி, அந்தோ பரிதாபம், அவரது ஆத்மார்த்த குரு இறந்து விட்டார். ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள். இறந்தவருக்காக அல்ல, அவருடைய சீடர் லின் ஷீக்காக. ஜப்பான் முழுவதும் புகழ்பெற்ற அந்த சீடர் லின் ஷீக்காக. அவரது புகழ்பெற்ற போதனை இதுதான்: ஜனனமும் மரணமும் சமம், சர்வ சமம். பிறப்பு போல் இறப்பும் கொண்டாட வேண்டியது ஒன்று, கண்ணீர் வடிக்கக்கூடாத ஒன்று. இதுதான் அவரது வாழ்நாள் போதனை. ஆனால் இங்கே அந்த லின் சிஓ தன் குருவுக்காக அழுது கொண்டிருந்தார். கண்ணீர் விட்டு ஆத்மார்த்தமாக அழுது கொண்டிருந்தார்.
அப்படியெல்லாம் போதித்தவராய் இப்படி இங்கு தன் குருவுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். கூடியிருந்த நூற்றுக்கணக்கானவர்களும் லின்சியிடம் இதை பற்றி கேட்க விசும்பலோடு அவர் விவரித்தாராம் இப்படி. ஆம், நான் அழுகிறேன் தான், கண்ணீர் வடிக்கிறேன் தான், நான் என்ன செய்யட்டும்? அழுகைதான் அலை அலையாய் வந்து தொலைக்கிறதே. வாழ்வு எவ்வளவு விசித்திரமானது பார்த்தீர்களா? மரணம் இயற்கையானது என்று எல்லோருக்கும் தெரியும், அது தவிர்க்க முடியாதது என்று நமக்கு தெரியும். மரணம் ஒரு பயமுறுத்தும் விஷயம் அல்ல, பயங்கரமான விஷயமும் அல்ல, ஆனந்தமானது என்றும் நமக்கு தெரியும். ஆனாலும் அழுகை வந்து தொலைக்கிறதே. நல்ல வேளை என் குரு இறந்து விட்டார், அது நல்லதுதான். இல்லாவிட்டால் எனக்கு அழுகை வரும் என்று எனக்கு எப்படி தெரியும்? தெரிந்திருக்காதே. பற்றுகளை எல்லாம் துறந்தவன்தான் நான் என்று நானும் என்னை பற்றி தவறாகவே நினைத்து கொண்டிருப்பேனே. நல்ல வேளை என் குரு இறந்து விட்டார், அது நல்லதுதான். இல்லாவிட்டால் எனக்கும் இதயம் உண்டு என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? எனக்கும் அழுகை வந்து தொலைக்கும் என்று எப்படி எனக்கு தெரிந்திருக்கும்? இதோ எனக்கும் அழுகை வருகிறது, கண்ணீர் வருகிறது. இதோ பாருங்கள், என்னாலும் அழ முடிகிறது, என்னாலும் அழ முடியும். இப்படி சொல்லியபடியே செத்துப்போன குருநாதரை வாழ்த்த ஆரம்பித்தார் லின்சி. என் குருநாதர் மரணம் வாழ்க, எனக்கும் உங்களுக்கும் இதை உணர்த்திய அந்த மரணம் வாழ்க. இதோ பாருங்கள், நான் எவ்வளவு விழிப்புணர்வு அடைந்த பின்னும் என் இதய ஈரத்தின் வெளிப்பாட்டை பாருங்கள். இனிமேல் என் வாழ்வை நான் அடக்க மாட்டேன், முழுமையாய் அதை வாழ விடுவேன். ஆன்மா அழிவில்லாததுதான், உடல் அழியக்கூடியதுதான். இருந்தாலும் இந்த உடல் அழகானது, இந்த உடலுக்காக நான் அழுகிறேன். இந்த உடல் ஒரு தூசிதான், இந்த தூசு மற்ற தூசுகளோடு சேர்ந்து விட்டதுதான். ஆனாலும் இந்த அற்ப தூசு எவ்வளவு அழுக்கான உடல் எடுத்து மறைந்து விட்டது பாருங்கள். அதற்காகத்தான் நான் அழுகிறேன். என் கண்ணீரை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த விழிப்புணர்வை தந்த என் குருநாதரின் மரணம் வாழ்க. போலி தத்துவங்களை வரட்டுத்தனமாக பேசிக்கொண்டிருக்காதே, வாழ்க்கையை வளமாக வாழப்பார். அழுவாரோடு அழு, சிரிப்பாரோடு சிரி. அதுதான் லாசர் இறந்தபோது இயேசு அழுதார். அழுகையும் ஒரு இறை தன்மைதான் என நமக்கு காட்டவில்லையா? ஒரு ஆண்மகன் அழக்கூடாதாம், எந்த மடையன் சொன்னது? ஒரு பெண் சிரிக்க கூடாதாம், எந்த மடச்சி சொன்னது? எதையும் அடக்கி வைப்பதில் அல்ல விழிப்புணர்வு, அடங்காமல் அன்பு செய்வதே விழிப்புணர்வு. பிறருக்காக நீ கண் கலங்கலாமானால் உன்னால் பிறர் கண் கலங்க கூடாது. சிரிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், சரி அழுவதற்கு அதை பிறர் உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். யாருக்காகவும் தேவையில்லாமல் கண்ணீர் சிந்தாதே, ஏனென்றால் உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை கண்கலங்க விட மாட்டார்கள். ஆம், இந்த உலகத்தின் விலை உயர்ந்த மிகவும் கனமான பொருள் என்ன தெரியுமா? கண்ணீர் துளி. அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல திரைப்படம் நம்முள் ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் என்னென்ன, அந்த தாக்கங்களை ஏற்படுத்தினால் மட்டுமே அது நல்ல திரைப்படங்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அது அடுத்தது என்ன சொல்றது? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய பார்வை, அந்த கோணங்கள் வந்து வெவ்வேறாக இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்றப்போ அதை பார்த்துட்டு வெளியே வரப்போ நம்மளுடைய அந்த கோணங்கள் அது வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அது ஒரு நல்ல திரைப்படம் கற்றுக் கொடுக்கும். ஸோ அது நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை எப்படி பார்க்குறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய ஒன்றாக கூட இருக்கலாம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றேன். எனக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் பார்ப்பேனே தவிர மற்றவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன நடக்கு ஏது நடக்குங்கிறத நான் புரிந்து கொள்ள மாட்டேன், அதுக்கு முற்படவும் மாட்டேன். அப்படிங்கிறதான் பயங்கர பிரச்சனையா இருக்குது. ஆனா சில திரைப்படங்கள் சில விஷயங்களுக்கு நம்மளுடைய முற்றிலும் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தை என்ன பண்ணிருக்குன்னா கொடுத்துருக்கும். காந்தியடிகள் எனக்கு வந்து ரொம்ப பெருசா அவர் மேல ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு அகிம்சைய வழியை பின்பற்றினார். அந்த அகிம்சை நல்ல விஷயம். ஆனா அகிம்சையினால் மாற்றத்தை என்ன ஏற்படுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருந்துச்சு. ஆனா தமிழ்ல வந்து ஒரு திரைப்படம் அகிம்சையினால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம். எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மீது இருந்த அப்படியே ஒரு மரியாதை பார்த்தீங்கன்னா, ஆஹா, இப்படி கூட நமக்கு வந்து நம்ம வந்து நினைச்சோம், நம்ம வந்து போராடி தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், போராடி தான் நமக்கான விஷயத்தை அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்த என்ன இல்ல, இப்படிப்பட்ட அன்பின் வழியினாலும் கூட என்ன பண்ண முடியும், மாற்றத்தை
உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை என்ன பண்ணுச்சு, ஒரு திரைப்படம் ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ அதுபோல இந்த திரைப்படங்கள் நம்முடைய போஸ்ட் நம்முடைய கண்ணோட்டம், நம்ம இதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருப்போம், இல்ல இப்படியும் ஒரு சரிங்கிற பக்கம் இருக்குது அப்படிங்கிற அந்த பக்கத்தை என்ன பண்ணணும், காட்ட வேண்டும். அப்படி காட்டுச்சா அது நல்ல திரைப்படம். இன்னும் இது போன்ற நல்ல திரைப்படங்களுடைய கோணங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, திரைப்படங்கள் நம்முள் ஏற்படுத்த வேண்டிய நல்ல நல்ல தாக்கங்கள் என்ன, அந்த தாக்கங்களை ஏற்படுத்தினால் அது நல்ல திரைப்படங்கள். அந்த வகையில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? நம்ம கற்பனைக்கு வந்து ஒரு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு நல்ல திரைப்படம் அப்படி நம்ம போய் பார்க்குறப்போ அந்த ஃபீல் கிடைக்கும். அதாவது ஒரு படம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போறோம், அதுல இருக்க அந்த கலை ஆகட்டும், அதுல இருக்க அந்த ஒரு ஆர்ட் ஆகட்டும், அது போய் பார்க்குறப்போ ஒரு படம் ஃபார் எக்ஸாம்பிள் பரதேசி எடுத்துக்கலாமே, நம்ம உள்ள போவோம், பரதேசின்னு ஒரு டைட்டில் இருக்கு, அது உள்ள அப்படி என்னதான் கண்டென்ட் இருக்கும், உள்ள போய் பார்க்குறப்போ அதாவது கீழ்நிலை மக்கள், ஒரு அடிமையா இருக்கிற மக்களை வந்து எப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்த முடியும், அது அப்படியே உள்ள கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஒரு கேரக்டராகவே உள்ள வாழ்ந்துப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த இடமே ஒரு கிராமம் மாதிரியே இருக்கும். அது எப்படி அது செட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம இமேஜினுக்கு அப்பாற்பட்டு அது இருக்கும். அந்த மாதிரி சில நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம நிறையவே கற்றுக்கலாம். கண்டிப்பாக நிறைய கற்றுக்கொள்ளலாம். அது அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? எனக்கு இதை சொல்லும்போது ஒரு ஆங்கில திரைப்படம், எனக்கு டக்குன்னு எனக்கு அதனுடைய பேர் வெளிவரல. அந்த திரைப்படத்துடைய கதை அம்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் மாட்டிக்கொண்ட ஹீரோ. ஸோ அப்போ அந்த பாலைவனத்தில் மாட்டிக்கிட்ட ஹீரோவை வந்து அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வரணும். இதுதான் அந்த படத்துடைய கதை. அந்த தேட்டர்ஸ், அந்த படம் எங்கெல்லாம் தேட்டர்ஸில் ஓடிச்சோ அங்கெல்லாம் வந்து தண்ணி பாட்டில் அதிகமாக இன்டர்வல் என்ன இருக்குது வித்துருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த படம் பார்த்த அத்தனை பேருக்கும் உண்மையாக ஒரு பாலைநிலத்தில் இருப்பது போலவும், அந்த பாலைநில சூட்டுனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தினால் தாகம் ஏற்பட்டதாகவும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அதிகம் வித்ததை காட்டிலும் தண்ணி பாட்டில் அதிகம் என்ன பண்ணிருக்கு, சேலாக இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாக நடந்த நிகழ்வு. ஸோ எனக்கு அந்த படம் பேர் தான் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அப்போ இப்படிப்பட்ட தாக்கங்களை அந்த அந்த அதில் காட்டக்கூடிய அந்த காட்சி அமைப்பு, குறிப்பாக இப்போ அண்மையில் தமிழில் வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், எனக்கு ரொம்ப ஆர்வமாக அந்த திரைப்படத்தை வந்து நான் ரொம்ப, ஏன்னா அந்த புத்தகம் வாசித்தல ரொம்ப பிடிச்சு போனதுனால அது எப்படி, ஏன்னா நான் ஒரு காட்சி அமைப்பு நான் எனக்கு செட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும். அந்த படகு அப்படின்னு சொல்றப்ப அந்த படகு ஏற்ற கற்பனை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். கடல் கடந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்க பெரிய பெரிய கப்பல்கள் வச்சிருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள் இருக்கும். அப்போ இது இன்னொருத்தரோட கற்பனை என்ன பண்ண போறோம், எனக்கு காட்சியா பார்க்க போறோம் அப்படிங்கிற மனநிலையோடு அந்த கதை கொஞ்சம் திருத்தங்கள் இருந்துச்சு, அது வேற விஷயம். ஆனா அந்த காட்சி அமைப்பை பார்க்கின்ற பொழுது சார் நாம கூட இவ்வளவுதான் திங்க் பண்ணியிருக்கிறோம், பாரு அந்த மனுஷன் இவ்வளவு பிரம்மாண்டமா திங்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த அந்த கற்பனை இதெல்லாம் என்ன, அந்த தாக்கத்தை நமக்குள்ள திணிக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல திரைப்படம். இன்னும் தொடர்ந்து நல்ல திரைப்படங்களை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் உறவுகளாய் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். மூன்றாம் கருத்தில் நாம் இருக்கின்றோம். மண்ணின் மேலை வான் புகழ் நட்டானும், மாசில் சீர் பெண்ணினுள் கற்புடைய பெற்றானும், உண்ணு நீர் கூவல் குறைவின்றி தொட்டானும், இம்மூவர் சாவா உடம்பு எய்தினார். மூன்றாம் செய்தி, உண்ணு நீர் கூவல் குறைவின்றி தொட்டானும். அது என்ன? உண்ணு நீர், அதான் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொல்வது இயல்பான ஒரு செய்தி. ஊர்களில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேநீர் சாப்பிட்டுட்டு போங்களேன், தண்ணி சாப்பிடுங்க. அதான் உண்மை. அதாவது நீர்மமாக இருக்கிற எதுவுமே அது ஏதோ திடப்பொருள் பென்று சாப்பிடப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த அளவுக்கு மெதுவாக குடிக்க வேண்டும். சும்மா கட 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 வேணால் அப்படியே ஊற்றக்கூடாது. மற்றபடி அங்கு உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த தண்ணீரும் செல்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும். திடப்பொருட்களாக இருக்கின்றவற்றையெல்லாம் குடிக்க வேண்டும். அது எப்படி? நன்றாக கூழாக்கி, அதான் நொறுங்க தின்றால் 100 அகவை, கூழாக்கி குடிக்கிற அளவுக்கு உள்ளுக்கு அனுப்பணும். சும்மா கடன் சும்மா வெட்டி அப்படியே தள்ளக்கூடாது. அந்த வகையில் தான் இங்கு உண்ணு நீர், குடிநீர் என்று சொல்லலை, உண்ணு நீர். அருமை. அதான் ஊர் உண்ணி என்று சொல்கிறாங்க பாருங்க. அதான் ஊருணி என்று மாறியது. ஊர் அணி அல்ல, ஊர் உணி. ஊரே உண்ணுகின்ற ஒரு இடம் அந்த ஊருணி. இந்த வகையில் தான் அப்படி எல்லாரும் உண்ணுவதற்கு உரிய தண்ணீரை தருகின்ற கிணறுகளை ஏற்படுத்துகிறவர்கள். அவர்கள் அழியாத
உடலை இரவாத உடலை கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கற்க கற்க அறிவு ஊறுகிறது. அதை போன்றுதான் இங்கு தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுகிறது. கிணறு இங்கு வெட்ட வெட்ட தண்ணீர் ஊறுகிறது என்று பார்க்கிறோம். இன்று புதிய செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஒரு கிணத்தை சுற்றி 7-8 பனைமரங்கள் இருந்தால் அந்த கிணறு வற்றவே வற்றாது. ஊருக்குள்ள ஊரை சுற்றி பனைமரங்கள் இருந்தால் அந்த ஊருக்குள்ள தண்ணீர் பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு பனைமரத்தினுடைய ஒரு சிறப்பு இங்கு சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பனை மாநாடு என்று ஒன்று நடத்தப்பட்டது. அதிலே ஒரு பாடல் உருவாக்கப்பட்டது. அது இப்படி போகிறது. பனை பனை நம் தாய் பனை, தாயை நினை நினை உன்னுயிர் உள்ளவரை, நிலத்தடி நீரின் நல்லணை, இடியை தாங்கும் தூண் பனை, மரபணு மாற்றிட முடியாத இயற்கை வரம் பனை, காப்போம் வளர்ப்போம் பனை மரங்கள், மாண்புடன் ஓங்கவே பனை தொழில்கள். அப்படி ஒரு பாட்டு. இது ஏன் என்றால், அதான் கல் இறக்குவதற்கு உரிமை கேட்கிறோம் என்றால் அந்த பனைத்தொழில் அழியக்கூடாது. பனைத்தொழில் ஏன் அழியக்கூடாது? பனைமரங்கள் அழியக்கூடாது. பனைமரங்கள் அழியாமல் இருந்தால் தண்ணீர் இங்கு ஊற்றெடுக்கும். அந்த வகையில் இந்த கிணற்றை வெட்டி அதன் அடிப்படையில் ஊருக்கே தண்ணீர் கொடுக்கின்ற ஆற்றல் படைத்த ஆளுமை கொண்ட ஆர்வம் கொண்ட இவர்கள் இரவாத உடம்பை கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் ஒரு செய்தி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே. எவரையுமே நாம் பழிக்கக்கூடாது. நேர்மையாளர்களாக இருக்கிறவங்க எவரையும் இகழ்ச்சிக்குள்ளாக்க மாட்டாங்க. இயற்கை வரங்களையும் இகழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடாது. அந்த வகையில் தண்ணீரை பழிக்கக்கூடாது. ஆனால் தண்ணீரை மேன்மையான நன்மையான தண்ணீராக அது இருப்பதற்கு நாம் உதவ வேண்டும். இருக்கிற நல்ல தண்ணீரையெல்லாம் நாம் அழிக்கக்கூடாது. கிணறுகள் இங்கு ஏராளம் வர வேண்டும். அந்த வகையில் இன்று ஒரு தனித்தமிழ் சொல்லை நாம் ஆய்ந்து பார்க்கலாம். நீர். நீர் என்பது அருமையான தமிழ். தண்ணீர் என்றால் அது தன்மையான குளிர்ந்த குளிர்ச்சியான நீர். வெந்நீர் அது வெம்மையான வெப்பமான நீர். அதை சுடுநீர் என்றும் சொல்கிறாங்க. ஆக சுடுதண்ணீர் அப்படி சொல்லக்கூடாது, அது முரண். சுடுநீர் அல்லது வெந்நீர் என்று சொல்ல வேண்டும். தண்ணீர் என்பது சுடுதல் தன்மைக்கு எதிரானது, தன்மையானது என்று. தண்ணீருக்கு மாற்றாக இங்கு என்னதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? வாட்டர் பாட்டில் இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. இது என்ன தமிழகமா என்னது? ஆக தண்ணீர் புட்டியில் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டியது தானே. ஆக ஜலம், அதை சிலர் சொல்லுவாங்க ஜலம் என்பது சமஸ்கிருதம். ஜலம் என்றால் தண்ணீர், அதுதான். ஆக்வாஃபினாலாம் இருக்குது பாருங்க. ஆக்வா என்றால் லத்தீன் சொல். ஆக்வா என்றால் தண்ணீர், அவ்வளோதான். அதான் மருத்துவர்கள் சில நேரத்தில் ஏமாற்றுவாங்களாம். ஏமா ஒரு ஆக்வாம் பூராம் போடுங்க அப்படின்னா என்ன பொருள்? தூய தண்ணீரை ஏற்றுங்க. அங்கே அந்த ஊசிக்குள்ளே வேறு எது இருக்காது. அதை போட்டாச்சுன்னு போதும். அவர் உளவியல் படியில் அப்பா ஊசி போட்டாச்சு போயிடுவோம் என்று போவாங்க. இப்படிலாம் ஏமாற்றுவாங்களாம். இதெல்லாம் நடக்குது. ஆக இந்த வகையில் இந்த நீர் தண்ணீர் என்கிற அந்த சொல்லை நாம் பயன்படுத்துவோம். பானம் அது தமிழில் பார்த்துடுங்க. மாறாக குடிக்கை. ஆக பானம் என்பது அது சமஸ்கிருத சொல். இந்த வகையில் தமிழாக இருக்கக்கூடிய இந்த சொற்களை நீர், தண்ணீர், வெந்நீர், குடிக்கை என்றெல்லாம் நாம் பயன்படுத்துவதற்கு இங்கு முயல்வோம். எது எப்படியோ இங்கு இரவாத உடம்பை கொண்ட மாந்தர்களாக இங்கு உயர வேண்டும். அதற்கு இந்த மூன்றினையுமே நாம் கடைப்பிடித்தாக வேண்டும். ஒன்று, வான்புகழ் கொண்ட தன்மையில் இங்கு வாழ வேண்டும். 2, வாழ்க்கை துணை அத்தகைய சிறப்புமிக்க ஒருவராக இங்கு இருக்க வேண்டும். 3, கிணறுகள் வற்றாத தண்ணீர் கொண்டிருக்கிற கிணறுகளாக உருவாக்கப்பட வேண்டும். இந்த மூன்றினையும் செய்கிற ஒவ்வொருவருமே இரவாத உயிரை, வாழ்வை, உடம்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மேன்மக்களாக இருப்பதற்கு என்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ.
திரைப்படங்கள் நமக்குள் ஏற்படுத்தும் தாக்கங்கள் பல உண்டு. அதில் அடுத்ததாக என்ன திரைப்படம் என்ன பண்ண போகுது? ஸோ அடுத்ததான் என்ன தாக்கத்தை ஒரு நல்ல திரைப்படம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிறருக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த பிறரின் வழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாக்கத்தை நம்மளும் என்ன பண்ணணும், ஏற்படுத்த வேண்டும். நிறைய படம் சொல்லலாமே. இப்போ அண்மையில நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய தயாரிப்புல வெளிவந்த ராணி மரியா, சிஸ்டர் ராணி மரியாவுடைய திரைப்படம். அது ஆக்சுவலா வந்து ப்ரொடியூசர் வேற எல்லாம் இருந்தாங்க, நமக்கு தமிழ் ஆக்கம் செய்வதற்குரிய மிகப்பெரிய பொறுப்புகள் நம்ம என்ன பண்ணோம், மாதா தொலைக்காட்சி எடுத்து செஞ்சது. தமிழகத்துல அந்த திரைப்படம் திரையிடப்படும் போதே நம்ம பெருசா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒரு வாரம் அந்த திரைப்படம் தியேட்டர்ல ஓடிச்சுனாலே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த திரைப்படத்தை. ஆனா தொடர்ந்து 3 வாரங்களை கடந்து 4வது வாரத்துல தான் அந்த திரைப்படம் தியேட்டர்ல இருந்து என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு 4 வாரங்கள் என்ன பண்ணுச்சுன்னா கண்டினியூஸா திரைப்படம் தியேட்டர்ல ஓடிச்சு. அப்போ அந்த திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, அப்போ அந்த மக்கள் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கஷ்டத்தின் பொருட்டு அது தன் கஷ்டமாக கண்டுணர்ந்த ஒரு அருட்சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அந்த மக்களுக்காக தியாகம் செய்தார். இதுதான் அந்த திரைப்படம். எல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம், செய்தித்தாள்களை படிச்சிருக்கிறோம், அவங்களை பத்தி நிறைய பிரசங்கங்கள் என்ன பண்ணிருக்கோம், கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு அதை ஒரு ஒளி வடிவில் நம்ம என்ன பண்றோம், ஒரு காட்சியாக என்ன பண்றோம், ஒரு திரைப்படமாக கோர்வையாக அந்த பின்னணி இசையோடு எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்கின்ற போது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். அப்ப நாமளும் இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட மனிதர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் இன்றளவும் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்கேயோ போய் தேடுறதை காட்டிலும் நம்ம பக்கத்துல யார் இருக்கிறா அப்படின்னு தேடக்கூடிய ஒரு தாக்கத்தை. ஸோ அப்போ பிறருக்காக கண்ணீர் சிந்தவும், பிறரின் வழிகளை புரிந்து கொள்ளவும் ஒரு திரைப்படம் எனக்கு உதவியா இருக்கும்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். அந்த எந்த திரைப்படம் அதை ஏற்படுத்துகிறதோ அது ஒரு நல்ல திரைப்படம். தயாராக இருப்போம் பார்ப்பதற்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சைபர் திருமணங்கள். ஒரு கிளிக், ஒரு ப்ரொஃபைல், ஒரு சிரிப்பு புகைப்படம். இணையவழி திருமணங்கள் பற்றி கேள்விப்பட்டதுண்டா? இந்த டிஜிட்டல் யுகத்தில் உங்கள் மகன் அல்லது மகளுக்காக நீங்கள் தேர்வு செய்கின்றவர் உண்மையிலேயே நல்லவரா? ஆன்லைன் மேட்ரிமோனி தளங்கள் மூலம் ஏற்படும் திருமணங்கள் இக்காலத்திற்கான தொழில்நுட்ப வளர்ச்சியா அல்லது சைபர் குற்றவாளிகளின் வலைவீச்சா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 29. லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராக்கேல். லேயா மங்கிய பார்வை உடையவள், ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உடையவள். யாக்கோபு ராக்கேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல் என்றான். ஆயினும் இவ்விவிலிய நிகழ்வில் யாக்கோபு 7 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு கூட அவர் விரும்பிய ராக்கேலை மனம் செய்து வைக்காமல் அவருடைய மாமன் லாபான் ஏமாற்றி ஆள்மாறாட்டம் செய்து ராக்கேலுக்கு பதிலாக மூத்தவள் லேயாவை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்தான் என்பதை காண்கிறோம். காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறுவதில்லை. இதே ஆள்மாறாட்ட மோசடிகள் இந்த டிஜிட்டல் காலத்திலே ஆன்லைன் திருமணங்கள் என்ற போர்வையில் நாளுக்கு நாள் அதிகமாக நடந்தேறுகின்றன. இந்திய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம். இந்த திருமணத்தை ஒரு வியாபாரமாகவும் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த திருமணங்களில் பல குழப்பங்கள் மற்றும் குற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதிகரிக்கும் விவாகரத்துகள், தற்கொலை செய்திகள், வரதட்சணை கொடுமைகள், கௌரவ கொலைகள் என்று நீண்டு கொண்டு போகின்ற குற்றப்பட்டியலே இதற்கு சான்று. எனினும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு திருமண சட்டம் 1954 அடிப்படையில் சைபர் திருமணத்தை சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அங்கீகரித்திருக்கிறது. சைபர் திருமணங்கள் ஒருபுறம் இருக்க, இணையவழி திருமண சேவைகள் ஆன்லைன் மேட்ரிமோனியல் சைட்ஸ் மழைக்கால புற்றீசல்களைப் போல அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இணைய சேவை வழியாக நடைபெறும் திருமணங்கள் மற்றும் அதன் நீடித்த தன்மை குறித்த ஆய்வு இன்று மிக அதிகமாக தேவைப்படுகிறது. சைபர் திருமண தளங்கள் இன்று பல்வேறு சைபர் குற்றங்களின் விளைநிலமாகவும் உள்ளன என்று இந்திய உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டதோடல்லாமல் அவற்றை எவ்வாறு கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றது. ஒரு மேட்ரிமோனியல் இணையதளத்தில் தங்கள் தரவுகளை பதிவு செய்வதற்கு முன்பாக
அத்தளத்தின் உண்மைத்தன்மையை மறுசீராய்வு செய்து பார்க்க வேண்டும். இத்தளங்களின் வழியாக சந்திக்க விருப்பம் தெரிவிக்கின்றவர்களை மறைமுகமான இடத்தில் தனிமையில் அல்லாமல் பொது இடங்களில் துணையாளர் ஒருவரின் உடனிருப்போடு சந்திப்பது நல்லது. இவ்வகை இணையதளங்களில் அறிமுகமாகின்ற மனிதர்கள் பற்றிய விவரங்களை நண்பர்களோடும் அல்லது பெற்றோரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். மேட்ரிமோனியல் இணையதளத்தின் வழியாக அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக சந்திக்கும் மனிதர்களிடம் பணத்தையோ அல்லது அந்தரங்க புகைப்படங்களையோ பரிமாறிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இணையம் ஒரு மனிதனின் வாழ்வில் எந்நாளும் நீடித்திருக்கின்ற உறவுகளை ஒன்றிணைக்கின்றது. முகம் தெரியாத 2 பேரை அறிமுகப்படுத்தி அவர்களை திருமணம் என்னும் உறவில் இணைக்கின்றது. எனினும் இதயங்களை இணைக்கின்ற இணையம் மோசடியில் ஈடுபடுவதை என்னவென்று சொல்வது? லாபான் யாக்கோபை ஏமாற்றி அவர் விரும்பிய ராக்கேலை மனம் செய்து கொடுக்காமல் மூத்த மகள் லேயாவை மனம் செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய இளமை கால உழைப்பையும் சுரண்டியதைப் போல இன்றும் இணைய உலகிலே ஏராளமான லாபான்கள், டிஜிட்டல் மாமன்மார்கள் உலாவி வருகின்றனர். எனவே விழிப்பாயிருங்கள். இணையதள மோசடிகள் எந்த வகையிலும் எந்த விதத்திலும் வரலாம். எனவே மிகுந்த முன்னெச்சரிக்கை தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நீங்கள் பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல திரைப்படம் ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் என்ன, அப்படி ஏற்படுத்துவதுதான் நல்ல திரைப்படங்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததாக என்ன சொல்றாங்க? ஒரு சில திரைப்படங்களை பார்க்குறப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அதாவது சொசைட்டிக்கு ஓரியன்டாக நம்ம இதுக்கப்புறம் எப்படி லைஃப் எல்லாம் நம்ம வந்து ரன் பண்ணணும், எப்படி வாய்ஸ் ரேஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்க முடியும். ஒரு சில திரைப்படங்கள் பார்க்குறப்போ ரொம்ப வந்து அப்படியே என்ன சொல்கிற ஆரராக இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு சில திரைப்படங்கள் பார்க்குறப்போ ஃபேமிலியோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்பா இந்த 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து அந்த சீனை சொல்லிலாம் வெளியெல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் காஞ்சனா படம் கூட எடுத்துக்கலாம். நான்லாம் வந்து அதை போய் பார்க்குறப்போ நான் வெளியே வந்து கூட சிரிச்சிட்டு இருந்தேன் என் பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில காட்சிகள் நமக்குள்ள அப்படியே வந்து ஒரு கேரக்டராகவே அது வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ஒரு படத்தை நம்ம போய் பார்க்குறது கண்டிப்பாக. மூவி அப்படின்னால அது என்டர்டைன்மெண்ட் மீடியா, அது பொழுதுபோக்கு ஊடகம். அப்போ அந்த பொழுதுபோக்கு ஊடகம் அந்த பொழுதுபோக்கு எனக்கு என்ன பண்ணிருக்கணும், கொடுத்துருக்கணும். ஸோ அந்த பொழுதுபோக்கு எப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சில திரைப்படங்களாக இருக்கலாம், அது பேரெல்லாம் குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகைச்சுவை அப்படின்னா பிறரை கீழ்நிலைப்படுத்தி பிறரை இழிவுபடுத்தி உருவ கேலி செஞ்சு இதெல்லாம் தான் காமெடி அப்படின்னு சொல்லி சில திரைப்படங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதே வேளையில் சில திரைப்படங்கள் சின்ன குழந்தைங்களை வல்கரான வார்த்தைகள் பேச விட்டு அப்போ அதை வந்து இந்த சின்ன குழந்தை பாரு இதுக்கெல்லாம் புரியுது பாரு அப்படிங்கிற மாதிரி அதை நகைச்சுவை போல அப்படின்னும் எனக்கு திணிக்கக்கூடிய திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் அது உண்மையான என்டர்டைன்மெண்ட்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாா கிடையாது. இன்னைக்கு நம்ம திரையில வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அந்த சின்ன பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறதோ ஏதோ ஒரு தப்பான வார்த்தையை புரிஞ்சுக்காம அது பேசுறதோ ரசிக்கும்படியா இருக்கலாம். அதே வார்த்தையை திரும்ப பேசி ஒரு 10 ஒரு 11 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது நண்பர்களோடு சேர்ந்திருக்கிறப்போ ஒரு 4 பேர் முன்னாடி உங்க வீட்டில் பெரியவங்க வந்திருக்கிறப்ப அந்த வார்த்தையை இப்போ சொல்லுப்பான்னு நம்ம பிள்ளைங்களை சொல்ல விடுவோமா? சொல்ல விட மாட்டோம். நமக்கு அப்பதான் அது வலிக்கும் அந்த நேரங்கள். அப்போ இப்படி இருக்க மத்தியில் நல்ல பொழுதுபோக்கான அம்சங்களோடு எந்த ஒரு திரைப்படம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னா எந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து சங்கர் அவருடைய இயக்கத்தில் இந்த படத்திற்கான ஷூட்டிங்காக மும்பைக்கு போயிருந்தப்போ இவங்க எல்லாமே பிளான் பண்ணி பெர்மிஷன்லாம் வாங்கி அங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஷூட்டிங் கேன்சல் ஆக வேண்டிய ஒரு சூழல் ஏதோ ஒரு காரணத்திற்காக. அப்போ டைரக்டர் சங்கர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாராம், பயங்கர அப்செட். ஏன்னா இவ்வளோ பொருட்செலவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், கேன்சல்னு சொன்னால் எல்லா செலவையும் எப்படி ஈடு செய்ய முடியும், அந்த ஷாட்டை எப்போ எடுக்கிறது, அதுக்கான திரும்ப அந்த உடல் உழைப்போ பொருள் உழைப்போ எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபெட்டப்பாகி மூட் அவுட் ஆகி உட்காந்துருந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வாங்க பக்கத்தில் தேட்டரில் ஒரு படம் வருது, சும்மா போய் ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி படத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அவர் கூட்டு போய் படம் பார்க்க ஒரு 10-15 நிமிடம் அந்த படத்தோட அவர் மனம் என்ன பண்ணல, ஒன்றி போகவே இல்லை. 3 மணி நேரம் படம். அந்த 3 மணி நேரத்தில் அந்த முதல் 15 நிமிடத்தில் அதுக்கப்புறம் அவர் படத்துக்குள்ள போனதுக்கப்புறம் இவருக்கு கிடைச்ச எனர்ஜிக்கு இவர் கிடைச்ச ஆற்றலுக்கும் இது என்ன கேன்சல் ஆகுது, இதுக்கப்புறம் திரும்ப நம்ம பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட மனநிலையை கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 Idiots அப்படிங்கிற ஒரு. அதன் பிறகுதான் எந்திரன் படம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, அதே படத்தினுடைய உரிமையை பெற்று தமிழ்ல நண்பன் அப்படிங்கிற. ஸோ இது அவரே ஒரு இன்டர்வியூல சொன்ன விஷயம். ஸோ இப்போ இது போல அந்த பொழுதுபோக்காகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை என்ன பண்ணும் கொடுக்க வேண்டும், கொடுத்துச்சுன்னா அது நல்ல திரைப்படம். இன்னும் தொடர்ந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பயிற்சிகள். இந்த பயிற்சி அப்படிங்கிற விஷயம்
எங்கெல்லாம் கொடுக்குறாங்க, எங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்குங்க, அது எது சம்மந்தப்பட்ட இப்போ பயிர்கள் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, கால்நடைகள் வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, அது மாதிரி அதே மாதிரி மதிப்பு கூட்டுறது அல்லது பேக்கிங் பண்ணுறது அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரியான பொருள்கள், அப்படி இப்படின்னு எந்த தலைப்பை எடுத்தாலும் அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி கொடுக்குறங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னால், அந்த பயிற்சி கொடுக்குறவங்களோட திறமையை பொறுத்தது. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டா, மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தில், மாவட்ட ஆட்சியரோட அலுவலகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது கேவிகே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா, வேளாண் விஞ்ஞான மையம் அப்படி இருக்கும். அவங்கள்ட்ட என்ன தெரியும் அப்படின்னா, வேளாண்மை சார்ந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதுலேயே கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படி ஒரு கட்டடம் இருக்குங்க. கால்நடை பயிற்சி மற்றும் அவங்கள்ட்ட என்ன கிடைக்கும், கால்நடை சம்மந்தப்பட்ட எல்லாம் கிடைக்கும். இப்போ இவங்க 2 பேர்த்துலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. பட்டு குறிப்பிட்டு எனக்கு இது பற்றி, அதாவது நன்னீர் இறால் வளர்க்கணும், நன்னீரில் மீன் வளர்க்கணும், கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, அப்படி குறிப்பிட்டு வேணும்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குங்க. தேனீ வளர்ப்பு அப்படின்னா தேனீ வளர்க்குறதுல இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை சொல்லித்தரவங்க இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, பொதுவான விஷயங்களை எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் உதாரணத்துக்கு தேனீங்கிறது பூவில் போய் தேன் எடுத்துகிட்டு வரணும், அப்போ பூ இருக்கணும். பூ இல்லாத மாதங்களில் அந்த தேனியை எப்படி வளர்க்கணும், இதை தெரிஞ்சுக்கிறது, தேனை எப்படி எடுக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், எப்படி பிரித்து எடுக்கணும், இந்த மாதிரி நுட்பமாக சொல்லித்தர்றது அப்படிங்கிறது தனி நபர்களோட திறமை. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் பயிற்சி எடுக்கணும். பொதுவான விஷயத்துக்கு பயிற்சிக்கு போகக்கூடாதுங்க. பொதுவான விஷயம் தெரிஞ்சாலும் அடுத்து நுட்பமாக அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வத்தல் போடுறோம், கொத்தவரங்காய் வத்தல் போடுறோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக காய வச்சு வத்தல் போடுறது ஒரு விஷயங்க. அதிலே தூசி இல்லாமல் சூரிய உலர்த்தியில் எப்படி அது நம்ம பண்ணலாம். அடுத்து அதுலேயே ஒரு மோரில் ஊற வச்ச ஒரு பொருளை எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள் உலர்த்தணும், எப்படி பேக் பண்ணால் நமக்கு பூஞ்சை வராமல் இருக்கும், அதுக்கு என்னென்ன விதமான எளிமையான தொழில்நுட்பங்கள், நாட்டு தொழில்நுட்பம் என்ன, வேறு பொருளை சேர்த்து பண்ணக்கூடிய தொழில்நுட்பம், இதெல்லாம் சொல்லித்தர்றது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ரொம்ப நுட்பமான விஷயங்கள். இது ரொம்ப எளிமையானதும் கூட. நான் அப்படி சொல்கிறதுனால அது ஏதோ கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும், இதுதான் நான் சொல்கிறேன். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் பயிற்சிக்கு போகிறோம், அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், சார் எனக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும், எங்கே போகலாம். அவங்கள்ட்டே கேட்டுட்டு அவங்க எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு இல்லைங்க நீங்கள் நாமக்கல் போங்க, நாமக்கல்லில் நல்லா சொல்லி தருவாங்க, அல்லது தருமபுரி போங்க இதை பற்றி சொல்லி தருவாங்க, நாகப்பட்டினம் போங்க இதை பற்றி சொல்லி தருவாங்க, அப்படி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது இல்லாத அந்த முன்னோடி விவசாயிகள் வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இறால் வளர்க்குறவங்க, காடை வளர்க்குறவங்க, மீன் வளர்க்குறவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட நம்பர் தருவாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு எளிமையான முறையில் அதை எப்படி வளர்க்குறது, எந்த இடத்துல தப்பு நடக்கும், நீங்கள் இதிலெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கே தப்பு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நடக்கிறத அதை மட்டும் அந்த தப்பு நடக்கக்கூடிய இடங்கள் எது, ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னாலும் சரி, ஒரு பக்கம் அதை எப்படி அனுப்பணும், அல்லது எப்படி சொல்கிறது அனுப்புகிறோம், அல்லது சேமித்து வைக்கிறோம், அல்லது விற்பனைக்கான விலைகளை முடிவு பண்ணுறது, பேக்கிங் மெட்டீரியல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. ரொம்ப எளிமையானது கூட. நமக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்க பையனோ பொண்ணோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப எளிமையாக நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு எங்கே போய் கற்றுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சம்மந்தப்பட்டு எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக திரைப்படங்கள்
நம்முடைய தாக்கத்தையே ஏற்படுத்தும் அளவுக்கு பல திரைப்படங்கள் இருக்கு. நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக சொல்லுங்க. ஸோ அடுத்தது ஒரு திரைப்படம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்னா, அந்த திரைப்படம் பார்த்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் மாறாமல், அந்த வரிகள் மாறாமல் சிலர் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த திரைப்படத்தோடு ஒன்றித்திருக்கிறோம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட நிறைய படங்கள் பார்க்குவேன். குறிப்பாக நடிகர் விஜய் அவருடைய திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திரைப்படத்தை மட்டும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் என் கூட உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் வரக்கூடிய டைலாக் அங்கே வர்றதுக்கு மட்டும் இங்கே என்ன பண்ணிடுவாங்க, நீங்க சொல்லிடுவீங்க, சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சொல்ல ஆரம்பிங்கன்னா இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால வீட்டில் யாரும் சரி, அம்மா அப்பாவும் சரி, மனைவியோ சரி, குறிப்பாக என் தங்கச்சிலாம் அந்த படம் போட்டா அப்படின்னா நீ வேணா பார்க்கணும் உட்காந்து பாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்றோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு சில மறக்க முடியாத வசனங்கள். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நடிகர் திரு கமலஹாசன் அவருடைய பஞ்சதந்திரம் அப்படின்னு ஒரு திரைப்படம். நான் இது வரைக்கும் அந்த திரைப்படம் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரியாது. அத்தனை தடவை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு புதிய அனுபவத்தை என்ன பண்ணுன்னா கொடுக்கும். பிகாஸ் அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனம், அந்த எழுத்துக்கள், அது குறிப்பாக நடிகர் கமலஹாசன் மற்றும் கிரேசி மோகனுடைய காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய திரைப்படங்கள் என்ன பண்ண முடியும், குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ அந்த ஏன்னா அந்த எழுத்துக்கு இருக்கக்கூடிய வலிமை, வார்த்தைகளுடைய வலிமை. அப்போ அப்படி எந்த ஒரு திரைப்படம் நமக்குள் சில நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல வார்த்தைகளை, நம்ம சில நேரங்கள் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கேள்வி கேட்டு ஏதோ பதில் கிடைக்காம உட்காந்துருப்போம். ஏதோ ஒரு திரைப்படத்தில் யாரோ ஒருத்தர் என்னைக்கோ எழுதின ஒரு வாசகம் அதுக்கு நமக்கு ஒரு விடையா என்ன பண்ணிருக்கும், கிடைச்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மனசுலேயே நிற்கிது அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருக்குமே வேற வேற திரைப்படங்கள் வேற வேற எண்ணிக்கையில் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல திரைப்படங்கள், ஒரு நல்ல நினைவுகளாகவும் நம்ம கூட வாழும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சங்குப்பூ பற்றி பார்க்கலாம். அதாவது அந்த செடி, இலை, கொடி, அந்த பூ, அதை பற்றி பயன்கள் என்ன. சாதாரணமாக இது வீட்டில் எல்லாரும் வளர்ப்பாங்க. ஓரளவுக்கு இப்போ மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு மெடிசினல் வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு மக்களுக்கு சொல்ல போகிறோம். கண்டிப்பாங்க. இதுல 2 வகை இருக்கு. அதுல இந்த வயலட் கலர், ப்ளூ கலர் அதுதான் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஆமா, கிடைக்காத பட்சத்துல அது நார்மலா டீ போட்டு சாப்பிடலாம், ஒயிட் கூட. ஆனா முடிந்த அளவு அந்த ப்ளூ கலர் சங்குப்பூ தான் ரொம்ப சிறந்தது. இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இது சாப்பிட்டா என்ன பலன், என்ன பயன்கள், இதுக்கெல்லாம் நல்லது, இதெல்லாம் கியூர் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, இந்த சங்குப்பூவை பட்டர்ஃப்ளை பீட்டி அப்படிம்பாங்க, கிளைட்டோரிஸ் டெர்னேஷியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எதனால அந்த அளவுக்கு ரொம்ப வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கிறதா கருதப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப காமன்லி யூஸ்டு. எதுனால? அதுல இருக்க ஆந்தோசயனன்ஸ். இந்த ஆந்தோசயனன்ஸ் வந்து பாருங்க, இதை குறித்த ரிசர்ச் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வராமையும் அது தடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல அசிட்டல் கோலைன் இருக்கு, நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் கொடுக்கும்போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணுது அப்படின்றது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை கம்மி பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ சுகர் பேஷண்ட்க்கு சுகர் லெவல் குறையறதுக்கான நல்ல வாய்ப்பு. ஆமா, நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ அது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. காரணம் ஆமா, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கொலேஜனை வந்து பூஸ்ட் அப் பண்ணுது. அப்படி இந்த மாதிரி இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றதுக்கு அது யூஸ் ஆகுது. நம்மளுக்கு கான்ஸ்டன்டா அப்பிடைட் இருக்கு பாத்தீங்களா, கிரேவிங்ஸ், சாப்பிடணும்ன்ற உந்துதலை கம்மிப்படுத்துது இல்லைங்களா? ஆமா. அதே போல ஜெனரலா வந்து இப்போ குமட்டல், வாந்தி, பித்தம் அதிகம், அதை தணிக்க செய்யும். அப்புறம் மன அழுத்தம், டிப்ரெஷன் உள்ளவங்க இதை வந்து ரெகுலரா டீ போட்டு சாப்பிடலாம். இப்போ இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்டே எடுத்து கொடுக்குறாங்க, விற்கிறாங்க, கடைக்குள்ள கிடைக்குது. நம்ம நார்மலா வீட்லயே இந்த சீட் போட்டா அந்த கொடி வந்துடும். பெரிய அளவுல கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா ரொம்ப எளிதில வளரக்கூடிய கொடி தான் இது. ரொம்ப ஈஸியா எல்லா ஏரியாவிலையும் நல்லா படர்ந்துரும். அதோட விதையை எடுத்து நீங்க போட்டு வளர்க்கலாம். இந்த இலை கூட ரொம்ப மெடிசினல் வேல்யூ. இன்னைக்கு வந்து இந்த இலை, பூவு, இந்த கொடி எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து பயன்படுத்தி இப்போ பிபிக்கு மெடிசன், சுகருக்கு மெடிசன், அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு, நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு, முடிக்கு, ஸ்கின்னுக்கு, ஒபிசிட்டிக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ, இன்டைஜஷன் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஆக மொத்தம் இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. டாக்ஸின்ஸ் வெளியே போகக்கூடிய தன்மை இதுக்கு மிகுதியா இருக்கிறதுனால இந்த சங்குப்பூ பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம். மக்கள் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாது. ஆனா சாதாரணமா ஒரு சிட்டில இருக்கிறவங்க கூட ஒரு தொட்டில
இது ஈஸியா வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா சிலர் அது பூஜைக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆமா. ஆனா அது உள்ளுக்கு சாப்பிடணும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பயன்படுத்துறாங்க. தெரியாதவங்களுக்கு தான் நம்ம இதை நினைவுறோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப உற்சாகமாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல திரைப்படம் நம்முள் ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் என்னென்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நம்ம வாழ்ற அந்த காலங்கள் கடைசி வரைக்கும் ஒரு திரைப்படம் பார்த்து அதோடைய அந்த பாசிட்டிவ் இம்ப்ரெசிங் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்மளுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது கற்றுக் கொடுத்த பாடம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்க வேண்டும். சொல்லும் போது ஒரு கதை, அது உண்மையா என்னன்னு தெரியாது, ஒரு கதை கேட்ட ஒரு கதை. ஒரு ஸ்கூல்ல வந்து ஹரிச்சந்திரா பழைய ஹரிச்சந்திரா பொய்யே பேச மாட்டார், உண்மையை பேசுவார், பேயெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு கூட அவருடைய திரைப்படத்தை என்ன பண்றாங்க, போட்டு காட்டுறாங்க. காட்டி முடிச்சதுக்கப்புறம் மாணவர்கள் மத்தியில வந்து கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த திரைப்படத்துல வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, அவசரத்துக்குன்னா ஒய்ஃப் என்ன பண்ணிக்கலாம், அடமானம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத என்ன பண்ண கத்துக்கணும். அது இது போல திரைப்படங்கள் அப்படிங்கிறப்ப அதுல எல்லா விஷயங்களும் கலந்துருக்கும். அப்போ அதுல எதை நாம் நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அதுல அதே மேடையில இன்னொரு மாணவன் கேட்கிறப்ப அந்த மாணவன் சொன்ன விஷயம், நான் அவரை போல பொய் சொல்லாம இருக்கணும்னு என்ன பண்றேன், கத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை எடுத்துக்கொள்வதை பொறுத்து சில திரைப்படங்கள் எனக்கு பிடித்தமானதாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத ஒரு திரைப்படம் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அந்த டேஸ்ட் எல்லாமே எனக்கு வேற வேற இருக்கும். ஆனால் அது கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என் வாழ்வில் நல் விளைவுகளை ஏற்படுத்துமா என் அதை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன், அப்படிங்க சொல்லப்படவும் இல்லை. ஸோ எதெல்லாம் என்னுள் நல்ல விளைவுகள் ஏற்படுத்துகிறது, இந்த சமுதாயத்திற்கு நல்ல மாற்றங்களை உண்டு பண்ண செய்கிறதோ அப்படிப்பட்ட நல்ல நல்ல கருத்துக்களை தரக்கூடிய திரைப்படங்கள் இன்றளவும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட திரைப்படங்களை தேடி அதிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மதுரை உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஜான் திரவியம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா மரிய ஜெயம், அருட்சகோதரி சகாய ராணி, சகோதர சகோதரிகள், மக்கள், மருமக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் சுனித் ஜோஷி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் சுசில் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். டிடிமஸ் பேசலில் ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தங்கைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜான் பீட்டர் இன்று தனது 16ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன், பெரியப்பா, பெரியம்மா, அக்கா, அத்தான், பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திண்டுக்கல்லை சேர்ந்த ஜெஸ்வின் ஜூட் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அப்பம்மா, அப்பாயா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அத்தான்கள், மாமாக்கள், டார்வின், ராத்விகா, நிலானிகா, அண்ணன் ஷர்வின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்க எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஜோ, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு யாசிர், பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி வழி இறைமக்கள் அனைவருக்கும் ஆசிகள் அந்த வணக்கம். இன்று இறைவன் நமக்கு அளிக்கும் இறையாசிர் இறைவாக்கு எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16வது திருவசனம். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழலிலே பல நேரங்களில் நாம் நம்மையே தொலைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு விடுவதில்லை.
தொலைந்து போனதை தேடுகிறவராக இருக்கிறார். நம்மை தம் தோள் மேல் சுமந்து மகிழும் நல்ல ஆயனாகவே இறைவன் இருக்கிறார். மேலும் காயப்பட்டதற்கு கட்டுப்போடுகிறவராகவும் நலிந்தவற்றை திடப்படுத்துபவராகவும் இருந்து அவரவருடைய தேவைக்கு ஏற்றாற்போல் தருகிற பரிவிரக்கத்தின் இறைவனாகவே அவர் இருக்கிறார். இத்தகைய இறைவனின் இரக்கத்தை துவைத்தவர்களாய் ஆசி பெறுவோம். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம். திரைப்படங்கள் வாயிலாக கூட நாம் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அத்தகைய தாக்கங்களை திரைப்படங்களால் ஏற்படுத்த முடியும். நல்ல விளைவுகளை, நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள். அப்படிப்பட்ட திரைப்படங்களை அங்கீகரிப்போம், அப்படிப்பட்ட திரைப்படங்களை காண்போம், அதிலிருந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்குவோம். நல்ல சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதனால் இனிதே சொல்லலாம். அன்பானவர்களே, நல்ல படங்களை காண்போம், நல்ல கருத்துக்களை பகிர்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.